முத்தமிழ் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலேயே முதன்முறையாக சென்னை சட்ட பல்கலைக்கழகத்திற்கு அண்ணல் அம்பேத்கருடைய பெயரை சூட்டி அழகு பார்த்தார்கள். அம்பேத்கருக்கு சென்னையில மணிமண்டபம் கட்டியதும் நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள் தான். இன்றைக்கு கலைஞர் வழியில அம்பேத்கருடைய லட்சியங்களை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருப்பவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். பட்டியலின பழங்குடியின மக்கள் சமூக ரீதியாக விடுதலை பெற வேண்டும். அது மட்டுமல்ல, பொருளாதார விடுதலையும் அவர்கள் அடைய வேண்டும். அதற்காகத்தான் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் போன்ற திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள். பட்டியல பழங்குடியின மக்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது நம்முடைய அரசு. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி. ஆகவே அண்ணல் அம்பேத்கருடைய லட்சியத்திற்காக எந்த லட்சியத்திற்காக உழைத்தார்களோ அந்த லட்சியத்தை அடைவதற்கு நாம் அனைவரும் ஓரணியில் நின்று உறுதியுடன் பயணிப்போம். அண்ணல் அம்பேத்கர் புகழ் ஓங்கட்டும். இன்று மட்டுமல்ல, எல்லா நாளுமே சமத்துவ நாளாக அமையட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.